அங்கே வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு போட்டு பருப்பு இதில் கொட்டிக்கலாம். ஒரு முறை கழுவிக்கலாம். அதை தக்காளி 3 போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, பருப்பு எடுத்து தண்ணி, எண்ணெய் விட்டுக்கலாம். கேஸில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் பருப்பு வேகட்டும். பருப்பு வந்துடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா வந்துடுச்சு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா இறங்கி போச்சு. இதை வச்சே நான் கொஞ்சம் துழைக்கலாம். தக்காளி எல்லாம் உடஞ்சி வரணும். சின்ன வெங்காயம், உப்பு, இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அந்த வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். இப்படி வதக்கினா குழம்பு வளவளப்பு வராமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினோம்னாவே போதும். நம்ம எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துன்னு இருக்கோம். அதை ஊற வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். அதெல்லாம் கொட்டிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு தாளி போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். முக்கியமே சீரகம் தாங்க. நல்லா வாசனையாக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பாருக்கு. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது போல் தாளித்து கொட்டுங்க. சீரகம்லாம் போட்டு நல்லா மணமாக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியலுங்க. அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இது போல் செஞ்சு நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.